எஸ்பிடி ஃபேம், நான் உங்கள் தமிழ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் பார்க்கில் தான் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சைக்கிள்லேருந்து கண்டினியூ பண்ணோட வீடியோ தான் இது. வந்து செகண்ட் பார்ட்டாக இன்னொரு பார்ட்டாக போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் கோஸ்ட் பார்க்கோட மேப் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ஸோ இந்த பிளேஸை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ரைடை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம உள்ளே வரோம். உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபர் 2 ஃபோட்டோ எடுத்துருக்காரு. அவர் என்னத்தை ஃபோட்டோ எடுக்கிறாருன்னு நல்லா நம்ம ஃபோனில் ஜூம் பண்ணி பார்த்தோன்னா அங்கே மேலே ஒரு பேர்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. பட் நம்ம வண்டலூர் ஜூவில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஒரு பேர்ட்ஸ்லாம், அதாவது வாய் மட்டுமே பெருசாக இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்குது. அந்த பேர்டு வந்து இங்கே சும்மா ஓப்பன் பிளேஸில் தெரியுது. ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. இப்போ வந்து நம்ம அந்த எண்டுலேருந்து கவர் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சேவல் இருக்குது, இங்கே ஒரு சேவல் இருக்குது. இங்கே சிங்கப்பூர்லேருந்து சேவலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாயை போலேருந்து பார்த்துனே இருப்பாங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா தலையை திருவி வாயில் போட்டுருவோம். அங்கேருந்து தான் வந்தோம். ஸோ அங்கேருந்து வந்து இந்த பக்கம் உள்ளே என்ட்ரானோம். இப்போ நம்ம இந்த லாஸ்ட்டில் இருக்கோம். ஸோ இந்த பக்கத்துலேருந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த கடைசியிலேருந்து என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே ஒரு சிட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்குது. ஸோ ஷெட்டு போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம போகிற இடமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே 2 சைடுமே வந்து ஃபுல்லாக அடைச்சிருக்குது. லெஃப்ட் ஒன்று கட் ஆகுது. ஸோ இதுக்குள்ளே தான் போக போகிறோம். ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட்டில் போர்ட்டு அந்த ஹார்பரோட இதெல்லாம் தெரியும். ஏன்னா அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கப்பல், ஸோ பீச், கடல் இருக்குது. ஸோ அதை வந்து அப்புறம் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சேம் இங்கேயும் பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ மீனுக்கு சாப்பாடு போடக்கூடாது, மீன் பிடிக்கக்கூடாது, அதுக்கப்புறம் எந்த ஒரு இதையும் பிடிக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம இதில் தான் போக போகிறோம். பட் இதில் பார்த்திங்கன்னா நோ சைக்கிளிங்னு போட்டிருக்காங்க, ஸ்கேட்டிங், ஸோ எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இல்லாமல் இன்னொரு ஹசார்ட் ஒன்று இருக்குது. ஸோ எப்போ வேணால் மரம் வந்து உடஞ்சி விழலாம். ஸோ நம்ம சைக்கிள் வந்து ஓட்டிகிட்டு போகல, சைக்கிளை வந்து நம்ம தள்ளிட்டு தான் போகிறோம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது ஃபீல். ஆக்சுவலாக இதெல்லாம் போட்டு ரொம்ப நாள் இருக்கும். நம்ம ஊர்லேருந்து தான் போட்டிருக்காங்க பீச்சில். பட் மார்ஷ் கார்டன் பயங்கரமாக இருக்குது. ஸோ நைட் டைமில் ஒரு தடவை அந்த இடத்துல வந்து நைட் டைம் வந்தேன். ஸோ அப்படியே ரொம்பவே ஒரு மாதிரின்னு தெரில, பாம்பு கிம்பலாம் போகிற மாதிரி இருக்குது, சவுண்டு கேட்குது. இங்கே பாருங்கள் 2 பக்கமும். ஆனால் எதுவுமே இப்போது இதில் எல்லாம் இருக்கும், உடும்பு பாம்புலாம் இருக்கும். பட் நம்மளை எதுவும் பண்ணாது, ஏன்னா நம்ம மேலே இருக்கோம் அப்படின்னு நம்ப வேண்டியதுதான். ஸோ இப்போ இந்த பக்கம் போகிறோம். அங்கே பாருங்கள் கேமராலாம் இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 24/7 கேமரா வந்து நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம வந்தோம். ஸோ இந்த இடத்துக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் எதுவும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அதுவும் இல்லாமல் நடந்தும் வரலாம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே ஒரு தனியாக வந்து ஸோ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, ஸோ ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் இந்த வெஸ்ட் கோஸ்ட் பார்க்கில் இந்த ஒரு பிளேஸ். ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்குது. நம்ம மீன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மீன் குஞ்சு அப்படியே எவ்வளோ குட்டி குட்டியாக மழை பெய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா மீன். இப்போது இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தவறி கீழே விழுந்தீங்கன்னா நம்ம ஆள் யாரும் இல்லை. ஸோ யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சைக்கிளை எடுத்துகிட்டு அந்த பக்கம் வந்து போகிறோம். ஸோ உங்களுக்கு சவுண்டு கேட்குதா என்னன்னு தெரில, அப்படியே இந்த பேர்ட்ஸ் கத்துறது, செடியோட சவுண்டெலாம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், இதோட ஃபுல்லாக அப்படியே ஒரு வீடியோ காட்டுறேன். ஸோ நான் நாய்ஸ் கொடுக்க மாட்டேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேளுங்க, உண்மையிலே சூப்பராக இருக்கும். போர்டை பார்த்தோன்னே அப்படியே உண்மையிலே வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து முதல்ல இருக்கும்னு போட்டிருக்கு. நம்மளனா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். டூ ஸ்டே ஆன் விசிட்டர் ரூட். ஸோ இந்த ரூட்டில் இருக்க மாதிரி போட்டிருக்கு, ஏன்னா இங்கே முதல்ல இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. போர்டை வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் இந்த ரோட்டில் வந்து இங்கே போகிற வழியில் வந்து போகும்னு போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சாப்பாடு, ஸோ அந்த முதலைக்கு நீங்கள் சாப்பாடு எதுவும் போட்டிங்கன்னா $50,000 ஃபைன். $50,000 $50,000 நம்ம ஊர் காசு இல்லை, $50,000 வந்து ஃபைனு. ஸோ பார்க்கவே பயமாக தான் இருக்குது. முதல்ல எப்போ வரும்னே தெரில. அந்த போர்டை பார்க்கலன்னா நான் வாட்டு கம்முன்னு போயிருப்பேன். பட் ஐ திங்க் இந்த தண்ணிக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன்.
பார்ப்போம், போயிட்டு முதல்ல இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் உண்மையாக சொல்லக்கூடாது, வந்து சூப்பராக வந்து கட்டியிருக்காங்க. இன்கேஸ் இப்போது இந்த தண்ணிக்குலேருந்து முதல்ல அந்த பக்கம் ரோடு வழியாக வந்துச்சுன்னா, ஸோ இங்கே நம்ம நடுவில் மாட்டிக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த முதலையை வந்து இதில் சுற்ற விட்டுடலாம், அப்படியே சுற்ற விட்டு ஓடிடலாம். நானும் பார்க்குறேன், ஒரு முதலையை கூட காணோம். பார்த்தோன்னா சரி கிளம்பிடலான்னு பார்க்குறேன், முதலையவே காணோம். கிட்டத்தட்ட ஆமை தான் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. நீங்கள் வெஸ்ட் கோஸ்ட் பார்க் யாராச்சும் வந்து இந்த பக்கத்தில் இங்கே எங்கேயாச்சும் முதல்ல இருக்கிறத பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உண்மையாகவே இங்கே முதல்ல இருக்கான்னு வந்து நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல சார் எங்கேயும் ஒளிஞ்சிருக்கீங்களா? கொஞ்சம் வெளியே வாங்க, வெளியே வந்தீங்கன்னா நான் போயிடுவேன். நம்ம கண்ணுக்கு வந்து முதல்ல வந்து மாட்டலை, மேபி உள்ளே எங்கேயாச்சும் தலையை வந்து ஒழிஞ்சிட்ருக்கலாம். இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். முதல்ல இதில் வந்துச்சுன்னா நம்ம காலி ஓடிடலாம், அது மேட்டர் இல்லை. பட் நாளைக்கு இந்த இடத்துல இந்த பிளேஸுக்கு வர்றதுக்கே வந்து பயமாக இருக்கும். ஆளுங்க வராங்க, ஸோ பயம் இல்லாமல் நம்மளும் இப்போ போவோம். லேடி பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களையும் எவ்வளோ தைரியமாக போகிறாங்கன்னு தெரில. மேபி அவங்க ஐ திங்க் எனக்கு இந்த போர்டு வந்து சும்மா வச்சுருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த இதில் ஏற போகிறோம். ஸோ அங்கேருந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம பீச்சுக்கு தான் போகிறோம். ஸோ பீச் வியூ பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து பீச்சில் வந்து குளிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அலவுடு கிடையாது. இல்லை பாருங்கள் எத்தனை தலை தெரியுதுன்னு. எல்லாம் முதல்ல தலை இல்லை, எல்லாம் ஆமை. ஒரு வேளை ஆமையை தான் மாற்றி முதல்னு போட்டாங்களான்னு தெரியல. இங்கே பாருங்கள் உடும்பு போகுது பாருங்கள். உடும்பை கூட முதல்லன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உடும்பு தான் போகுது, முதல்ல காணோம். ஆனால் அதில் போட்டிருந்தது crocodile தான் போட்டிருந்துச்சு. நீங்களும் பார்த்தீங்க தானே? அப்போது நானும் அப்படி நினச்சது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் முதல்ல வந்து காணோம். ஏதோ ஒன்று கத்துது, அது கத்துற சவுண்டை பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு. ஏதோ குருவியா இல்லை பொன்வண்டான்னு தெரில, ரொம்ப பயங்கரமாக கத்துது. ஸோ இப்போது இந்த பக்கம் அப்படியே போனோம் நம்ம அந்த லாஸ்ட் எண்டு. ஸோ இந்த பீச்சிலேருந்து அந்த பக்கம் வரலாம். இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் தான் போக போகிறோம். ஸோ இப்போ நான் பீச்சை காட்டுறாங்க பாருங்கள், ஏதோ போட் நிற்கிது. கரெக்டாக நைட் டைம் நான் வந்திருக்கேன், அப்போலாம் வந்து போட் இல்லை. ஸோ இப்போது போட்டை வந்து காட்டுறேன் பாருங்கள், உண்மையில் சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்குவாட் ஃபைனலாக வந்து முதல்ல எல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டோம். இப்போ என் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கே நிற்கிற கப்பல் எல்லாமே இப்போ உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்கள். உண்மையை சொல்லப்போனால் வேறு லெவல். அங்கே பாருங்கள் நம்ம ஆளுங்கள்லாம் ஏறி போகிற மாதிரியான கப்பல் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லோட் கேரி பண்ணுற கப்பல்லாம் இருக்குது. நான் முன்னாடி பார்த்தப்போ தண்ணி வந்து அன்றைக்கி நான் லாஸ்ட்டாக நைட்டு ஒரு டைம் வந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இது வரைக்கும் இருந்துச்சு மேலே. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப உள்வாங்கியிருக்கு. ஸோ அங்கே தெரியுதுல லாஸ்ட்டு அந்த ஒரு டவர் இது மாதிரி தெரியுது பாருங்கள், ஃபயர் எரியுது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்டில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். இந்த இது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருக்கும், பட் இதில் வந்து குளிக்கிறதுக்கு அலவுட் இல்லை. ஸோ கப்பலை பாருங்கள் எப்படி நிற்கிதுன்ட்டு. ஸோ மெட்டீரியல் கேரி பண்ணிக்கிட்டு. ஸோ அங்கே ஒரு கப்பல் இருக்குது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த ரோட்டில் தான் போக போகிறோம். நம்ம அந்த வழியாக வந்தாலும் நம்ம அந்த முதல்ல பார்த்த இடத்துக்கு வரலாம். ஸோ முதல்ல பார்க்கலை, இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறோம். ஸோ அந்த கப்பல் இருக்க இடத்துக்கு வந்து நான் அவங்களை கூப்பிட்டு போய் காட்டுறேன் அந்த கப்பல். ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. பக்கத்தில் போய் அந்த கப்பலை பார்ப்போம், உண்மையிலே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோட்டில் 2 பேர் படுத்துருக்காங்க. ஸோ இது வழியாக ஃபுல்லாக உட்காரலாம். சைக்கிளிஸ்ட் அண்ட் நடந்து போகிறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அதனால் வந்து இந்த ரோட்டில் வந்து வண்டி எதுவும் வராது. வண்டி ஃபஸ்ட்டு உள்ள அளவுடே கிடையாது. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி பார்க் பண்ணிருப்பாங்க. நம்ம ஆரம்பத்தில் வீடியோ என்ட்ரன்ஸில் வந்து ரொம்ப நேரம் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தது, அப்படியே கடுப்பாக இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் இங்கே ஸ்கூலில் வந்து உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வெஸ்ட் கோஸ்ட் பார்க் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ப்ரோ. ஒரு 2 பசங்க பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்து சப்ஸ்கிரைப்னு கத்தின்னு இருக்காங்க. ஸோ பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் பண்ணிகிட்டு இருக்காங்க 2 பேரும். ஆனால் இங்கே உள்ள சைக்கிள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே காசு. நம்ம ஊர் ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது சைக்கிளோட ரேட்லாம். இந்த சைக்கிளே பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து வாங்கினேன். ஸோ செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். மழை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம இங்கே உட்காந்துருந்தோம்னா நனைஞ்சிருவோம். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எங்கேயாச்சும் ஷெல்டர் இருக்குது. கண்டிப்பாக இங்கே உள்ள ஷெல்டர் நிறையாவே இருக்குது. ஸோ போயிட்டு எங்கேயாச்சும் தண்ணி குடிச்சிட்டு ஸோ ஷெல்டரில் போயிட்டு நம்ம இப்போது வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள் வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது பாருங்கள் வியூ. சான்ஸே இல்லை இந்த மாதிரி வியூலாம் நேரில் பார்க்குறதுக்கு. அதுவும் நம்ம ஊரில் பார்த்துருப்போம், ஆனால் இந்த மாதிரி கப்பல்லாம் நிற்கிறப்போ பார்த்துருக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கப்பல்லாம் இருக்கிற இடத்துல அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ இந்த பக்கம் பாருங்கள் பில்டிங்ஸ். ஸோ பார்க்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக நல்லாயிருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா மலையில் ஃபேமிலியோட வீக்கெண்டை பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க.